ஏ, பி மற்றும் சி ஆகியோர் ரூபாய் 1920 மதிப்பிலான வேலையை முடித்தனர். 4 நாட்கள் ஏவும் 6 நாட்கள் பியும் 7 நாட்கள் சியும் வேலை செய்தனர். அவர்களின் தினசரி ஊதியம் 6:5:6 என்ற விகிதத்தில் இருந்தால் சி எவ்வளவு தொகையை பெறுவார்? கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இப்ப பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்காங்க. யாராரு? ஏ, பி, சி. ஓகேங்களா? இவங்க எத்தனை நாள் வேலை பார்க்கறாங்க? இப்ப 3 பேருமே செய்யக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை எழுத போறோம். ஓகே. ஏ வந்ததுனால 4 நாட்கள், பி வந்து 6 நாட்கள், சி வந்ததுனால 7 நாட்கள். ஓகே. இவங்களுடைய தினசரி ஊதியம் அளவு எவ்வளவு கொடுக்குறாங்க? தினசரி ஊதிய அளவு எவ்வளவு? 6:5:6. ஓகேங்களா? அப்ப நாட்கள் எத்தனை நாள் தினசரி ஊதியம் கொடுத்தா என்ன பண்ண போறோம்? இதை மல்டிப்ளை பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் ஏ என்னது 4 6 இருக்கா? அப்ப 4 6 24. அப்ப ஏ உடைய பங்கு 24. அடுத்து 6 5 30. பி யோட பங்கு 30. அடுத்து 7 6 42. ஓகேங்களா? அப்ப ஏக்கு 24 பங்கு, பிக்கு 30 பங்கு, சிக்கு 42 பங்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன கொஸ்டின்? சிக்கான அளவு தானே, சிக்கான தொகை தானே கேட்க. அப்ப சிக்கான பங்கு எவ்வளவு பார்க்கலாம். அப்ப சிக்கான பங்கு எவ்வளவு? 42. சிக்கான பங்கு எவ்வளவு? 42. மொத்த பங்கு எவ்வளவு இருக்கு? 96 இன்ட்டு மொத்த அமௌண்ட் எவ்வளவு? 1920 தான் பிரிக்க போறேன். ஓகேங்களா? சிக்கான பங்கு 42, மொத்த பங்கு 96, மொத்த அமௌண்ட் 1920. இப்ப டிவைட் பண்ணலாமா? 1 96 96, 2 96 192, ஒரு 0. அப்ப 42 இங்க ஒரு 20 பெருக்கல் வரும் 840 வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட்.